கோ ட்ரெய்லரை பத்தி as a fan பையா சொல்லணும் அப்படின்னா வேற மாதிரி இருக்கிறேன். இது கதையாக்குது. இது தூக்கி சொருகணும். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோ ட்ரெய்லரை பற்றி என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் நான் நோட் பண்ண விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் எடிட்டர். யாருப்பா அந்த எடிட்டர், எனக்கே ஒன்று பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த எடிட்டரே பார்த்துட்டு வந்துருங்க. இவர் பேர் தான் வெங்கட்ராஜன், இந்த படத்தோட எடிட்டர். ஸோ இவர் ஆல்ரெடி விபி கூட கஸ்டடி, மன்மத லீலை, அப்புறம் இப்போ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்க சீரிஸ் லைவ் டெலிகாஸ்ட்டும் இவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெய்லரில் கட்ஸ் எல்லாம் சும்மா கச்சன்னு கண்ணா பின்னெல்லாம் வெட்டாமல் கச்சிதமாக பார்த்து கரெக்டாக கட் பண்ணி போட்டிருக்கீங்க. சீன்ஸை சொல்கிறேன். யூஸ்வலாக ஒரு எடிட்டரோட கஷ்டம் இன்னொரு எடிட்டருக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் எ எடிட்டராக சொல்கிறேன் சீரியஸாகவே ட்ரெய்லர் கட் செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரெய்லர் இம்பேக்ட்டுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் எடிட்டரும் கூட. ஸோ அந்த எடிட்டர் ஃபேஸ் யாருக்கும் தெரியறதில்லை பெருசாக. ஸோ அதனால தான் அவரோட ஃபோட்டோவையும் போட்டேன். ஃபைனலி எடிட்டர் ராக்ட், ஆடியன்ஸ் ஷாக்டு. பிரபுதேவா, இவரை பிடிக்காத மனுஷனே இருக்க முடியாது, பிடிக்காதவங்க மனுஷனாகவே இருக்க முடியாது. ஸோ இவரோட ஓல்டு சாங்ஸ்லாம் பார்த்துருப்போம். அவரோட ரியாக்ஷன்ஸ், மேனரிசம் அண்ட் ஸ்டெப்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாரு நம்மளை. ஸோ அப்படி இருக்க ஒருத்தர் தமிழ்நாட்டையே கண்ட்ரோல் பண்ண போகிறார். ஐ மீன் வேர்ல்டு வைடில் சோலோ ரிலீஸில் அதை சொல்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ ட்ரெய்லரில் 2-3 ஷார்ட்ஸ் தான் வந்திருக்கு. பட் படத்தில் ஃபுல்லாக பார்க்கும்போது பயங்கரமாக ஃபன்னாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நெக்ஸ்ட் பிரசாந்த். ஸோ ட்ரெய்லரில் டக்குன்னு அந்த மூமெண்ட் வரும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சாரி, இட்ஸ் எமோஷனல் சீன் தான், பட் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டின் மைக்கேல் ஜாக்சன் சொல்லக்கூடிய பிரபுதேவா கூடயும், கிங் ஆஃப் டான்ஸ் நம்ம தளபதி கூடயும் அந்த மாதிரி ஹெவி பீட் சாங்குக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஓகே சொல்லி அதுக்கு டஃப் கொடுத்து மேட்ச் பண்ணி தனியாக தெரியாமல் ஆடி இருக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு அவர் போட்டிருக்க எஃபர்ட்டுக்கு செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ட்ரெய்லரில் ஸ்னேகா லைலாவோட சேர்த்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற விபி பாய்ஸும் அங்கங்கே வராங்க. பட் படத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத பாய்ஸஸ்லாம் உள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, கோ ட்ரெய்லர் கேஸ்டிங் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கஞ்சா கருப்பு, விடிவி கணேஷ், யோகி பாபு, ஜெயின்னு சொல்லிட்டு நிறைய கேஸ்டிங் போட்டிருக்காங்க. ராகவா லாரன்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் தெரில படத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் டிஏஜிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னா அந்த ஸ்பார்க் சாங்கில் விஜய் லுக்கு நல்லா இல்லை. பட் இப்போது ட்ரெய்லரில் பார்க்கும்போது பயங்கரமான சேஞ்சாக இருக்குது. சில விஷயம்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் பழகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இப்போது இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது பழகிறதுக்குலாம் தேவையில்லை, பார்க்கும்போதே பக்காவாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜயோட ஓல்டு ஃபோட்டோவில் நம்ம பார்த்துருப்போம். அந்த லுக்கை வந்துட்டு இமேஜின் பண்ணதே பெரிய விஷயம். பட் அது இந்த அளவுக்கு அது விஷுவலாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது பயங்கரமான விஷயம். கண்டிப்பாக அது பயங்கர ட்ரீட்டாக இருக்கும் போது ஃபேன்ஸுக்கு தேட்டரில் பார்க்கும்போது. அண்ட் இதுக்கு மேலே எவனாவது டிஏஜிங்கில் சரியில்லை, குறை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தானா அவன் வாயில் கொண்டவசி தான் எடுத்து சொல்லணும். நெக்ஸ்ட் யுவன் ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போட்டு செஞ்சுட்டாங்க. பட் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பேசின வாய்க்கெல்லாம் பூட்டு போடுற மாதிரி ட்ரெய்லருக்கு ஏற்ற மாதிரி பவர் பேக்டாக ஒரு பிஜிஎம் போட்டிருக்காங்க. அந்த பிஜிஎம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த ஃபன்னி டோன் நடுவில் ஒரு மியூசிக் வருது, அதுவுமே பார்க்கும்போது ட்ரைலர் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. தேட்டரில் இன்னும் செம்மையாக இருக்கும் நம்புகிறோம். விபி ட்ரைலர் ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஹாலிவுட் மூவிலாம் வந்துட்டு ட்ரைலருக்கு முன்னாடி டெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரைலர் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்துலேருந்து அண்ணன் வரார் வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதுலேருந்து திருப்பாச்சி ரெஃபரன்ஸு, போக்கிரி ரெஃபரன்ஸு, அதில் எல்லோ டிஷர்ட்டில் டெஃபினெட்லி நாட்டு, கில்லி ரெஃபரன்ஸு, லாஸ்ட்டில் துப்பாக்கி ஃப்ரேமு, அப்புறம் பிகில் அந்த பைக் ஓட்டுற ஃப்ரேமு, அப்புறம் மாஸ்டரில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஃபைட் சீனு, இந்த சீன் முதற்கொண்டு எல்லாத்தோட ஃப்ரேமிங்லாம் பார்க்கும்போது விஜயோட ப்ரீவியஸ் மூவிஸோட கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் இன்னும் ஒரு சில மேனரிசம்லாம் வந்துட்டு மூவிஸில் நிறையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். சத்தியமாக கொடிக்கூடாதுரா. ஏன்னா ட்ரைலர்லேயே இந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ படத்தில் கண்டிப்பாக இதை விட நிறைய விஷயம் இருக்கும். அப்புறம் அந்த டைட்டில் கார்டில் வந்துட்டு எல்லா மூவியோட ரெஃபரன்ஸும் வச்சு அதுக்கெல்லாம் பயங்கரமாக மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ட்ரைலருக்கு நடுவில் யுவன் ப்ளஸ் அந்த ரேப் போர்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகி எண்டில் வந்துட்டு வெயிட்டிங் டயலாகில் முடித்து ஃபுல் மீட்ஸை பக்காவாக குக் பண்ணி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வெல் குக்டாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம டேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. ஸோ சீக்கிரமாகவே டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from RK. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஹையா.